நீட் யூஜி மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஹால் டிக்கெட் வெளியானது. இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. திமுகவும் அதிமுகவும் ஒன்றுதான். உதயநிதியும் இபிஎஸ் மகனும் மிதுனனும் இணைந்து விழா நடத்த திட்டம். மாற்றுக் கட்சியினர் தவிர்க்கவில் இணையும் விழாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு இணைப்பு விழா கூடி சேர்ந்து நடக்க போகுது. திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடி சேர்த்து உருவாக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி அமைக்க குதிரை பேரம் நடத்தினார். தான் 50 கோடி ரூபாய் வாங்கியதாக பொய் பிரச்சாரம் என அதிமுகவிலிருந்து விலகி தவிர்க்கவில் இணைந்த மரகதம் குமரவேல் குற்றச்சாட்டு. மின்சாரத்துறையின் தற்போதைய நிலை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மத்திய பிரதேச மாநிலம் கஜுரஹோவில் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக வதந்தி. தண்டவாளத்தில் குதித்த பயணிகள் மீது எதிரே வந்த ரயில் மோதி 4 பேர் பலி. காவல்துறை மீது தவிர்க்கவினருக்கு எந்த பயமும் வராமல் இருப்பது ஏன்? பாலியல் குற்றச்சாட்டு குறித்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மக்களை திருநாய் என குறிப்பிட்டேனா? சர்ச்சைக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். எனது ரசிகர்களும் மக்களும் என் தாய்க்கு சமமானவர்கள் என பதிவு. அதிமுகவின் நிலை குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் பேசுவது போல் குரங்கிடம் முறையிட்ட விஜயபாஸ்கரின் ஆதரவாளர். அதிமுகவில் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக நீக்கப்படுவது குறித்து பேசிய வீடியோ வைரல். நாலு முழுவதும் கட்சியிலிருந்து நீக்கிட்டு தான் இருக்கு. கட்சியில யாரும் சேர்க்கல. திமுக கைக்குள்ள இருந்து அண்ணா திமுக ஏமாத்தி கொலைச்சுடா முறைக்குதா எடப்பாடியார ஒரு சீக்கிரம் கட்சி வணக்கம் நல்லா சாப்பிட்டு உன் வேலையை பாரு. சீனாவிற்கு நிகராக சிவகாசி பட்டாசுகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உறுதி. தேவேக்க வீடந்தாங்கல் சரணாலயம் போன்றது. இங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். நடிகர் ராகவா லாரன்ஸின் அரசியல் பிரவேசம் குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. யாரு வேணா வரலாம், யாரு வேணா இணையலாம். தமிழக வெற்றி கழகம் சிறந்த தலைமைங்கிறதால சிறந்த தலைமையை தேடி வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு பறவைகள் வருவதை போல பலரும் வருகிறார்கள். நல்வரவு எல்லோரும் வரட்டும். அரியலூர், ஈரோடு, சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. சென்னையில் பெய்த லேசான மழையில் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கடந்த சில தேர்தல்களில் எங்களுடைய கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. பாஜக கூட்டணியில் இருந்து தமாக வெளியேறியது குறித்து ஜி.கே. வாசன் விளக்கம். இயக்கம் ஆரம்பித்து 12 ஆண்டுகள் ஆகின்றன. எங்களது நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட முன்னாள் காவலர்கள் 5 பேருக்கு சிறையில் முதல் வகுப்பு வழங்க நீதிமன்றம் மறுப்பு. குற்றத்தின் கொடூரத்தன்மையை கருத்தில் கொண்டு சிறையில் எந்த சலுகையும் வழங்கப்படாது என மனுவை தள்ளுபடி செய்தார் நீதிபதி. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிகிறது. நள்ளிரவு முதல் மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். மீன்கள் விலை குறைய வாய்ப்பு. முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா விவகாரத்து வழக்கு நாளை மீண்டும் விசாரணை. செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் விசில் சின்னம் இருந்திருந்தால் அவரும் தோல்வியடைந்திருப்பார். பாஜக வாக்கு விழுக்காட்டை 4ஆக குறைத்ததுதான் நைனா நாகேந்திரனின் சாதனை என அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம்.
மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்க ஒரு முதலமைச்சர். அவர் இந்த மாதிரி கருத்து சொல்றது காட்டில அமைதியாக இருந்து தன் கட்சியை வளர்த்துற வழி பார்க்கலாம். இதே எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கட்சியுடைய சின்னம் இருந்திருந்தால் அவர் இன்னைக்கு தேவைக்கு ஆட்சியில் மூடப்பட்ட 717 மதுக்கடைகள் பட்டியல் எங்கே? கடந்த ஆட்சியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் பட்டியலை வெளியிட்ட திமுக கேள்வி. சென்னை மீனம்பாக்கம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 9 இடங்களில் சதமடித்தது வெயில். நாகையில் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்பிக்கள் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவை சந்தித்து புதிய வியூகம். நாடாளுமன்றத்தில் தனி அணியாக செயல்பட திட்டம். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜிக்கு அமலாக்கத்துறை சமன். ஆசிரியர் பணியிடங்கள் நியமனத்தில் முறைகேடு குறித்து நாளை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலம் கஜுரஹோலியில் ரயிலில் தீ விழித்ததாக வதந்தி. தண்டவாளத்தில் குதித்து பயணிகள் மீது எதிரே வந்த ரயில் மோதி 4 பேர் பலி. புதிய கண்டுபிடிப்புகள் என்பது இந்தியாவின் மரபணுவிலேயே இருக்கிறது. பிரான்சில் நடைபெற்ற பாரத் யுனிவர்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே தீர்வு ஏற்படும் என ஈரான் விளக்கம். வங்கதேசத்திற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி திரள் வெற்றி. 1 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி ஆறுதல் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா. நெதர்லாந்துக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் வங்கதேச மகளிர் அணி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 171 ரன்கள் இலக்காக கொண்டு விளையாடி வருகிறது பாகிஸ்தான் மகளிர் அணி.